பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உமரதியலாவுடைய ஆட்சி காலத்தில் உமரதியலாவுடைய மஜ்லிஸில் அதிகமாக இருக்கக்கூடிய மஷூராவுடைய ஆலோசனை கமிட்டியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் ஹுர் இப்னு கைஸ் என்ற தோழர். அவரை சந்திப்பதற்காக வேண்டி அவருடைய சச்சாவாகிய உயைனா இப்னு ஹுஸ்ன் அவர் வராரு வெளியூர்லேருந்து. ஒரு நாள் உயைனா தன்னுடைய சகோதர மகன் ஹுர் இப்னு கைஸில் சொல்கிறாரு, நீங்கள் அமீருல் முஃமினீன் உமரதியல்லாஹு அவங்கள்ட்ட ஒரு சிறந்த அந்தஸ்து, ஒரு மதிப்பு மரியாதை இருக்குது உங்கள்கிட்ட, நீங்கள் எனக்காக வேண்டி அவரை சந்திப்பதற்கு அனுமதி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய சகோதர மகன் ஹுர் இப்னு கைஸ்கிட்ட கேட்குறாரு. அவரும் உமரதியல்லாஹு அவங்கள்ட்ட கேட்டு அனுமதி பெற்று வராரு. உடனே இவரை கூட்டு போன உடனே உமரதியல்லாஹு அவங்களை சந்திக்கும் போது அந்த உயைனா இப்னு ஹுஸ்ன் வெளியூர்லேருந்து வந்தார். அவர் உமரதியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, ஹஸரத் உமர் அவர்களே, அமீருல் முஃமினீன் அவர்களே, நீங்கள் சரியாக எங்களிடத்தில் பங்கீடு செய்வது கிடையாது, எந்த ஒரு பொருளையும் எங்களுக்கு கொடுப்பது கிடையாது, நீதமாக நிலைநாட்டுவது கிடையாது எங்கள் விஷயத்தில் அப்படின்னு சொன்னபோது ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு கடுமையான கோபம். அவர் அடிக்கலான்னு போயிட்டான். உடனே அந்த சகோதர மகன் ஹுர் இப்னு கைஸ் இதை புரிஞ்சுக்கிட்டு உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய கோபத்தை புரிஞ்சுட்டு, அமீருல் முஃமினீன் அவர்களே, ஹஸரத் உமர் அவர்களே, அல்லாஹ் இப்படி இந்த வார்த்தையை சொல்கிறான், இதை கவனிக்கலையா? என்ன அல்லாஹ் சொல்கிறான்? ஹுதில் ஆஃப், மன்னிக்கக்கூடிய குணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், வஅமுர் பில் உர்ஃப், நலவை ஏவுங்கள், வஅரித் அனில் ஜாஹிலீன், மடையர்களை புறக்கணித்து விடுங்கள் என்று அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்கிறான்ல. இவர் ஒரு மடையர், இவர் அறிவற்றவர், இவர் எப்படி பேசணும்னு தெரியாது, இவர் நீங்கள் மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொன்னபோது ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு முன்னால் இந்த ஆயத்தை ஓதி காட்டின உடனே ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கோபம் அவ்வாறே தணிந்தது. அதான் சொல்வார்கள், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் தங்களுடைய நூல் ஸஹீஹுல் புகாரியில் பதிவு செய்கிறாங்க, ஒக்கான ஒக்காஃபன் ஐந்த கிதாபில்லாஹ், ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய ஆயத் ஓதி காட்டப்பட்டு விட்டால், குர்ஆனுடைய வசனம் ஓதி காட்டப்பட்டு விட்டால் அதற்கு முழுமையாக சரணடைந்து விடுவார்கள், அதற்கு மீறி அவர்கள் செயல்பட மாட்டார்கள் என்று இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க இந்த சம்பவத்தை பதிவு செய்கிறாங்க. இந்த சம்பவத்தின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன? அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு முழுவதுமாக நம்ம கட்டுப்பட வேண்டும். அதற்கு எந்த ஒரு விதத்திலும் நம்முடைய மன இச்சைக்கு பிடித்திருந்தாலும் சரி, பிடிக்காவிட்டாலும் சரி, அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்லிட்டானா அதை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய சம்பவம் நமக்கு அதை தான் உணர்த்துது. ரெண்டாவது விஷயம் என்ன? சில மடையர்கள், அறிவற்றவர்கள் சில மதிப்பு இல்லாமல் பேசுவாங்க, நம்மளை தரங்குறைவாக பேசுவாங்க, நம்மளை எதிர்த்து பேசுவாங்க, நம்மளை விமர்சனம் செய்வாங்க. அறிவு இல்லாமல் அவர்களுக்கு நம்ம சொல்லி புரிய வைக்கக்கூடிய நிலையில் இல்லைன்னு சொன்னால் அவங்கள புறக்கணிச்சனும். அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டினான், வஅரித் அனில் ஜாஹிலீன் என்ற அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டினான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தின்படி அமல் செய்யக்கூடிய, இந்த சம்பவத்தை படிப்பினை எடுத்துக்கொண்டு அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை